So scientific notation ma இது 9th max exercise 2.8 scientific notation. So 5 6 9 4 3 மொத்தம் 7 zeros இருக்குமா. நீ ஸ்டார்ட் பண்ணும்போது 5.6943 எடுத்து மொத்தம் எத்தனை zeros இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 10 power 11 எடுத்துக்கிறீங்க. அகெயின் 200.57 இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் எப்படி பண்ணும்போது ஃபஸ்ட் நம்பருக்கு முன்னாடி டெசிமல் வைக்கணும். டெசிமல் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க நம்பர் என்னணும். ஸோ இங்கே 2 இங்கே ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்கிறதுனால 3 10 power 3ன்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு 0.000 மொத்தம் எத்தனை ஜீரோ இருக்குன்னா 6 zeros இருக்குது. இங்கே வந்து பாயிண்ட் டெசிமல் வைக்கிறதுனால இந்த 6 இன்க்ளூட் ஆகிட்டு 6.0 இன்ட்டு 10 power -7 எடுப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து 0.00 இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டார்டிங் 9 பாயிண்டில் டெசிமல் வைக்கணுமானா 9.00. ஸோ 502 இன்ட்டு 10 power ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 10 power -1 எழுதிப்போமா. நெக்ஸ்ட்டு டெசிமல் ஃபார்ம் 3.459 இன்ட்டு 10 power 6னா இங்கே ஏற்கனவே 3 பாயிண்ட்டுக்கு டெசிமல் இருக்குது. ஸோ 1 2 3 பேலன்ஸ் இருக்கிறது 3. ஸோ 6ல் 3 போச்சுன்னா 3மா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெசிமலுக்கு இது எழுதிக்கிட்டேன். பேலன்ஸ் இருக்குது 3க்கு எழுதியாச்சு, ஜீரோஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 5.678. இப்போ வந்து 3 நம்பர்ஸா 3 நம்பர்ஸ்க்கு டெசிமல் ரிமூவ் பண்ணிட்டேன். பேலன்ஸ் 10 power 1 இருக்குமாமா, அந்த 1க்கு 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சம் வந்து 1.00 எத்தனை 0 1 2 3 4 5. ஸோ 3 ஸோ 10 power -5னா ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போவீங்கம்மா. ஃப்ரண்ட்டில் எத்தனை எடுத்துகிட்டு போவீங்கன்னா 4. 5னா 1 மைனஸ் பண்ணிட்டு 4 இங்கே டெசிமல்ன்றனால இப்படி கவுண்டிங்க. நெக்ஸ்ட் சம் தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னா 2.530009 இன்ட்டு 10 power -7. ஸோ -7னா ஃப்ரண்ட் எத்தனை ஜீரோமா வரும், மைனஸ்னால் 6 zeros வரும். 3 4 5 6 2530009மா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எத்தனை ஜீரோ இருக்குன்னா 5 zeros இருக்குமா. ஸோ 5 zerosன்றதுனால நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 3.0 இன்ட்டு 10 power 5ன்னு எழுதிக்கலாமா. மேலே ஸ்கொயர் இருக்கிறது ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2.0 இன்ட்டு 10 power 4. ஸோ உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும், 3 ஸ்கொயர் ஆகும், 10 power 10 ஆகும், 2 5 are 10 இன்ட்டு 2 power 4 ஆகும், 10 power 4 16 ஆகிடுது. நெக்ஸ்ட்டு 9 இன்ட்டு 10 power 10 இன்ட்டு 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16மா. ஸோ 16 இன்ட்டு 10 power 16. ஸோ 10 power 16ன்ற போது இந்த ஆன்சர் வரைக்கும் கன்க்ளூட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா 9 இன்ட்டு 16 இன்ட்டு 10 power 10 இன்ட்டு 10 power 16. ஸோ மேலே இருக்க பவரில் இருக்கிறத ஆட் ஆகும்டா. ஆட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 9 இன்ட்டு 6 இன்ட்டு 10 power 10 ப்ளஸ் 16 எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதுறதுனால நம்ம இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி 26ன்னு மாற்றிக்கலாமா. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண 9 16 சார். ஸோ 9 16 சார் வந்து 9 16 சார் 144 10 power 26மா. ஸோ இதுக்கு டெசிமல் வைக்கிறதுனால எங்கே டெசிமல் வைப்போம், 1 பக்கத்தில் வைப்போமா டெசிமல். 1.4414ன்றதுனால இந்த ரெண்டு டெசிமலுக்காக 10 power 28ன்னு எழுதிப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கம்மா. நெக்ஸ்ட் கொஷின் வந்து டிவிஷன் எழுதிக்கலாம். ஸோ டிவிஷன்ன்ற போது எப்படி எழுதிக்கலாம்னா 0.00 மொத்தம் 5 zeros இருக்குடா. 501 ஹோல் பவர் 11 டிவைடட் பை 0.005 ஹோல் பவர் 3. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதலாம், இது மொத்தம் எத்தனை ஜீரோஸ் இருக்குது 1 2 3 4 5. இதையும் சேர்த்து என்ன பண்ணுவோம் 6ன்னு தானே எழுதுவோம், 10 power -6. ஸோ 1.0 இன்ட்டு 10 power -6 1.0 இஸ் நத்திங் பட் 2 1 தான். இது ஹோல் பவர் 11 எழுதிக்கலாமா. இங்கே வந்து 5.0 இன்ட்டு இங்கேருந்து ஆட் பண்ணோம் 1 2 3 இதே ஆட் பண்ணுவீங்களா. அப்போ 10 power -3 ஆகுமா. -3 the ஹோல் பவர் 3. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1 பவரில் 11 போட்டாலும் 12 போட்டாலும் 1 1 தான். ஸோ 1.0 இன்ட்டு 10 power -66 டிவைடட் பை
5.0 into 10 power minus 9. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இங்கே 5 பவர் 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 1.0 into 10 பவர் minus 66 divided by 125 எழுதுங்க. 125 எழுதிட்டு அப்புறம் மாற்றிக்கலாம். 10 பவர் minus 9. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 1.0 10 பவர் 66 ஆமா. 10 பவர் 66 இது எப்படி எழுதிக்கலாம்னா 1.25 எழுதிக்கலாமா. ஏன்னா இது பவருக்கு இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போனா உங்களுக்கு என்ன ஆகும், இது 10 ஸ்கொயர் ஆகும் எக்ஸ்ட்ரா. ஏன்னா இது மேலே ஃப்ரண்ட்டில் வந்து 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் 10 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். 10 பவர் minus 9. நெக்ஸ்ட்டு 1.0 into 10 பவர் minus 66 divided by 1.25. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ணிக்கலாம்னா இந்த பவரையும் மேலே எடுத்துகிட்டு போயிடறேன்டா. ஸோ மேலே எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும், ப்ளஸ் பவர் மைனஸ் பவர் ஆகுமா. 10 பவரில் தானே இருக்குது. ஸோ -2 + 9. ஸோ 1.0 1.25 into 66 68 10 பவர் -68 + 9. ஆன்சர் என்ன வரும்னா உங்களுக்கு இது கேன்சல் பண்ண என்னடா வருது, இது கேன்சல் பண்ணால் 0.18 வரும். ஸோ 0.18 எழுதிக்கிறேன். 0.8 into 10 பவர் minus 10 பவர் 8 into 10 பவர் -59 தான். 0.8 into 10 பவர் -59. ஸோ நீங்கள் எப்படி மாற்றிக்கலாம்னா 8.0 10 பவர் -59 இருக்கா. நான் 8 பவர் -59 10 பவர் -1 எடுத்துக்கிறேன். ஸோ -1 எடுத்தால் அந்த 0.8ன்றதுக்கு தான் -1 எடுத்து வச்சுருக்கிறோமா. -1 எடுத்தால் இது என்ன ஆகும், 8.0 into 10 பவர் -16 ஆகிடும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கம்மா. நெக்ஸ்ட் கொஷின் ரொம்ப ஈஸி. இதை மற்ற எத்தனை ஜீரோ இருக்கும், 1 2 3 4. இந்த சைடு எடுத்து என்ன எடுத்துக்கோம், 5 எடுத்துப்போமா. ஸோ என்ன எடுத்துப்போம், 3.0 into 10 பவர் -5 எடுத்துக்கிறேன்டா. இது என்னது, ஹோல் பவர் 6ன்னு எடுத்துக்கலாமா. இன்ட்டு இதை எடுத்துக்கலாம் 1 2 3 4 இருக்குது. ஸோ 4னா ஃப்ரண்ட்டில் ஒன்று சேர்த்து 5 எடுத்துப்போமா. 5.0 into 10 பவர் -5 4. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா 9. இங்கே பார்த்துக்கோங்க 1 2 3. ஸோ 9.0 into 10 பவர் -3 the whole power 3 into 5.0 into 10 பவர் -2 the whole square. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னலாம், உள்ள 3 பவர் கொண்டு வரலாம். 3 பவர் 6 into 6 5s are 30மா. 10 பவர் -30 into 5 பவர் 4 into 5 4s are 20. 10 பவர் -20. ஸோ அகெயின் கீழே 9 cube 10 பவர் -9 5 ஸ்கொயர் into 10 பவர் -4மா. நெக்ஸ்ட்டு இதோட ஸ்டெப்பெல்லாம் கன்க்ளூட் பண்ணிட்டுட்டோம். இப்போ பாருங்கள் 3 பவர் 6 10 பவர் 3 பவர் 6னா 3 3s are 9. நீங்கள் கீழே கேன்சல் பண்ணிக்கலாம், கூட கேன்சல் பண்ணிக்கலாம். 10 பவர் -30மா. ஸோ -30 எப்படி எழுதிக்கலாம், 10 பவர் -30 -20ன்னு எழுதிக்கலாம். -20 into 5 பவர் 4. இப்போ கேன்சல் பண்ணனா இது எப்படி எழுதலாம், இந்த 9 வந்து 3 ஸ்கொயர் ஆஃப் 3ன்னு எழுதிக்கலாமா. இன்ட்டு 10 பவர் -9 -4. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம் 5 ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து இதை கேன்சல் பண்ண பேலன்ஸ் என்ன இருக்கும், 5 ஸ்கொயர் இருக்கும். இங்கேருந்து இது கேன்சல் பண்ணிட்டா என்ன ஆகும், ஸோ இதுலேருந்து என்னென்ன பண்ணுறேன், 3 பவர் 6 கேன்சல் பண்ணுறேன். 6 கேன்சல் பண்ணால் இப்போ என்ன ஆகும், இது கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து 5 பவர் ஸ்கொயர் இன்ட்டு 10 பவர்
10 power minus 50 divided by 10 power minus 13. ஸோ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா மேலே எடுத்துகிட்டு போயிடுறேன். 5 ஸ்கொயர்னா 25 இன்ட்டு 10 power minus 50 ப்ளஸ் 13 ஆகும். அகெயின் இதை பாயிண்ட் வைக்கிறதுனால 2.5 எடுத்து 10 power 1 ஆக்கிடுறோமா. 10 power 1 50 ப்ளஸ் 13. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா என்னம்மா வரும்? 15ல் 30 போச்சுன்னா 14மா. 1 3 14. ஸோ உனக்கு பேலன்ஸ் என்னடா கிடைக்குது? 36. 2.5 இன்ட்டு 10 power minus 36. நெக்ஸ்ட் வந்து the world population is nearly. ஸோ எத்தனை ஜீரோஸ் கணக்குன்னு பார்த்துக்கோங்க. 7.0. நம்ம எத்தனை ஜீரோ கணக்குனாலும் பார்த்துக்கலாம். 7.0ன்னு எடுத்துகிட்டு மற்ற எத்தனை 3 3 9 இருக்குது. ஸோ 10 power 9 எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட்டு 1 light year means the distance of. ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எப்படி இந்த நம்பர்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 9.460 528 4ன்னு எழுதிக்கிறீங்க. 5284 இன்ட்டு 10 power எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 பேலன்ஸ் என்னமா 15 இருக்குது. ஸோ 10 power என்னடா வருது? 10 power 15 வருது. 10 power 15 தாம்மா இது. நெக்ஸ்ட்டு மாஸ் ஆஃப் தன் எலக்ட்ரான். ஸோ இங்கே 0 0 0 போகுது. ஏற்கனவே மிஸ் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். 9.1093822 இன்ட்டு 10 power minus 31 kgன்னு எழுதணும். மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை சம்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் 5th சம் பார்க்கலாம். ஸோ 5th சம் வந்து சிம்பிளிஃபை. ஸோ சிம்பிளிஃபையில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து 2.75 இன்ட்டு 10 power 7 ப்ளஸ் 1.23 இன்ட்டு 10 power 8மா. ஸோ இந்த சம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2.75 இன்ட்டு 10 power 7 வந்து நீங்கள் எப்படி எழுதலான்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதுக்கு பக்கத்தில் எத்தனை ஜீரோ? ஃபஸ்ட்டு இது 2 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அது பக்கத்தில் 5 zeros வருமா. 275 1 2 3 4 5ன்னு வருது. நெக்ஸ்ட்டு இதோட நம்பர் 1.23 இன்ட்டு 10 power 8னா இதில் 2 நம்பர் போயிடுது. பேலன்ஸ் எத்தனை நம்பர் இருக்கும்? 6 நம்பர்ஸ் இருக்கும். 1 2 3 1 2 3 4 5 6. ஸோ ஜீரோஸ் வருது. இப்போ நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணுன்னா எப்படி வேல்யூஸ் வருதோ அதை பார்த்து எழுதிக்கணும். 275 1 2 3 4 5. இந்த சைட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன எழுதுவீங்க? 6 zeros-ஆ? 1 2 3 4 5 6 3 2 1ன்னு எழுதுவீங்க. ஸோ 0 0 0 0 5 10 5. ஸோ இது நீங்கள் எப்படி கன்க்ளூட் பண்ணிக்கலான்னா ஸோ இருக்க நம்பரை அப்படியே எழுதிக்கோங்கடா. நம்பர்ஸ் எழுதிட்டோமா? ஃப்ரண்ட்டில் தானே நம்ம டெசிமல் வைப்போம். ஃப்ரண்ட்டில் டெசிமல் வச்சாச்சுடா. இப்போ இதுக்கப்புறம் எத்தனை இருக்குன்னு ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 10 power 8. இது தாண்டா சம் போடுவோம். இதில் செகண்ட் சப்டிவிஷன்மா 1.598 இன்ட்டு 10 power 17 மைனஸ் 4.58 இன்ட்டு 10 power 15. ஸோ இது எப்படி எழுதிக்கலான்னா ஃபஸ்ட்டு போன சம் மாதிரி 598 இன்ட்டு 10 power 17 ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எழுதும் போது வந்து 17னா இதுலேருந்து 3 மைனஸ் பண்ணுங்கள். 3 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை ஜீரோ வரும்? 14 zeros வருமா. ஸோ 1598 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ 14 zeros எழுதியிருக்கேன். அகெயின் வந்து 4.58 இன்ட்டு 10 power 15. 15னா மொத்தம் எத்தனை ஜீரோஸ்மா வரும்? இது 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 13 zeros வரும். ஸோ பின்னாலேருந்தே எழுதுங்க. பின்னாலேருந்து எழுதும் போது 1 இதுக்கு நேரம் 2 3 4 5 6 7 8 9
10, 10, 11, 12, 13. ஸோ 13 இது எழுதியாச்சு. எழுதிட்டு இப்போ 8, 5, 4. இப்போ ப்ளஸ் பண்ண போகிறோம். 0, 0, 0, 1, 2, இதுக்கு நேரம் ஒரு 0, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 8 plus 5, 13 ஆமா. 13 ஒன்று 14, 6. ஸோ மொத்தம் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னா இப்போ உங்களுக்கு சாரிம்மா இதில் மைனஸ் பண்ணியிருக்காங்கடா, வேறு ஒன்றுமே இல்லை. ஸ்டார்டிங் வந்து பாருங்கள். ஸோ இந்த 4 நம்பர் மட்டும் தான் கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணிட்டு இதுக்கு 8க்கு நேரம் 7, 10ல் 8 போச்சுன்னா 2, 7ல் 5 போச்சுன்னா 2. இப்போ 9ல் 5 போச்சுன்னா 9ல் 4 போச்சுன்னா 5, 1, 5, 5, 2. ஸோ 1, 5, 5, 2. ஸோ இந்த ஜீரோஸ்லாம் அப்படியே வரும். ஸோ உங்களுக்கு வந்து 1, 5, 5, 2 இன்ட்டு மொத்தம் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னா 17 ஜீரோஸ். ஸோ இங்கே பாயிண்ட் வச்சிங்கன்னா 17னா மொத்தம் எத்தனை இருந்திருக்கு? 14 ஜீரோஸ் இருக்குது. கீழே மைனஸ் பண்ணியிருக்கிறோமா, வேறு ஒன்றுமே இல்லை. ப்ளஸ்ன்னு இப்போ கொஷினை மாற்றிட்டேன், மைனஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அடுத்த சப்டிஷன், தேர்ட் சப்டிஷன் வந்து 1.02 into 10 power 10 into 1.20 into 10 power minus 3. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து 1.02 into 10 power 10 ஆமா. இங்கே வந்து 1.20 into 10 power minus 3ன்னு எழுதிக்கிறோமா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 1.02 into 1.20 எழுதிக்கிறேன். இங்கே மேலே என்னடா இருக்குது, 10ன்னு இருக்குது. இங்கே 10 power 10 minus 3ன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 1224ன்னு வருது. இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 7. இது ரெண்டு டெசிமலாக வந்தால் 1.224 into 10 power 7. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் ரொம்ப ஈஸியான சம்டா. 8.41 into 10 power 4 division of 4.3 into 10 power 5. ஸோ ஃபஸ்ட் சம் என்னென்னா, ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா 8.414 டிவிஷனில் தானே இருக்குது. ஸோ 8.41 into 10 power 4. நெக்ஸ்ட்டு 4.3 into 10 power 5 மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா 841 எழுதிட்டு இது ரெண்டு இது வந்து எழுதிருக்கிறதுனால எப்படி எழுதிக்கிறேன்னா 10. ஸோ இதுக்கு வந்து 10 power minus 2ன்னு எடுத்துக்கிறோம் into 10 power 4 divided by 4.3ன்றது வந்து 43 10 power. ஸோ இது ஒன்றுன்றனால மைனஸ் 1ன்னு எடுத்துக்கிறேன் 10 power 5. நெக்ஸ்ட்டு வந்து 841/43ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 10 power minus 2 plus 4 minus 1 minus 1னா மேலே போச்சுன்னா ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19.558. ஸோ 19.558 into 10 power minus 2ன்னு வரும். ஸோ உங்களுக்கு இங்கே டெசிமல் வந்திருக்கு. இது ஃப்ரண்ட்டில் நவுத்துறதுக்காக 1.9558 into 10 power minus 1ன்னு எடுத்துக்கலாம். இங்கே ப்ளஸ் 1 தானே நவுத்துறோம். ஸோ ப்ளஸ் 1 நவுத்தும் போது மைனஸ் 1ன்னு எடுத்துக்கிறேன். இதை நவுத்துறதுனால உங்களுக்கு இந்த ஆன்சர் வருது. இன்னும் எங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்கோம் பாருமா 1.9558 into 10 power minus 2. இது முன்னாடி பாயிண்ட் வைக்கிறதுனால, ஃப்ரண்ட்டில் பாயிண்ட் வைக்கிறதுனால -2 + 1 1.9558 into 10 power minus 1.